வணக்கம் அன்பு உறவுகளே. சென்னையில் கிண்டி கலைஞர் நூற்றாண்டு விழா அரசு மருத்துவமனையில் டாக்டருக்கு கத்தி குத்து நடந்ததில் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு, இப்போ டாக்டர் வந்து நான் நலமாக இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எந்த ஒரு மருத்துவமனைக்கு சென்றாலும் சரி, கவர்மெண்ட் மருத்துவமனைக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. ஏதோ ஒரு கடன்காரன் மாதிரியோ போய் உக்காரி அங்கே போய் நீ இப்போ உயர வாங்குற அப்படிங்கிறது, இல்லையா வெயிட் பண்ணியா என்னையா அவசரம் உனக்கு அப்படிங்கிறது. கடைசியில் டாக்டர் வருவார், ஒரு 10 நிமிஷம் இருப்பார், அப்படி இப்படி உழத்துவார், ஒரு பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ஷன் போடுவார், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவார். இதுதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். டாக்டர் வந்து ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறாங்களே, அது யார்? அரசு வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டும், கண்டிக்க வேண்டும். இல்லைன்னா இப்படி தான் இருக்கும். இதுதான் உண்மை. எந்த ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, சரியான அணுகுமுறை இல்லை, சரியான பேச்சு இல்லைன்னா கடங்காரகாரம் பேசுகிற மாதிரி எரிஞ்சு பேசுறது. டோக்கன் வாங்க போய் லைனில் போய் நில்லையா, போய் டோக்கன் வாங்கியா அப்படிங்கிறது. லைனில் போய் நின்றுட்டு டோக்கன் வாங்கிட்டு வந்தால் சீட்டு எழுதி கொடுப்பாங்க. அந்த சீட்டு டேப்லெட் எங்கே போய் வாங்குவேனே? அதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தானே போய் வாங்குவேனே, மெடிக்கலில் இல்லை பக்கத்தில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இப்போ மெடிக்கலில் போய் நாம் அந்த மருந்து மாத்திரை வாங்கிட்டு வர வேணும். இந்த மருந்து அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மெடிக்கல் மருந்து மாத்திரை எங்கன்னு தெரியல, எல்லாம் ப்ரைவேட்டுக்கு வித்துட்டாங்க. இதுதான் நடக்குது. மா சுப்பிரமணியம் அவர்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் விசிட் பண்ண போயிருக்காரு. அப்போ சொல்கிறாரு, டாக்டர் பற்றாக்குறை, செவிலியர் பற்றாக்குறைங்கிறார். தெரியுதில்ல, போட வேண்டியதானே. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி நீ வைக்கணும்ல. அதுக்கு தானே கவர்மெண்ட் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் கவர்மெண்ட் நடத்துது நீங்கள் நடத்துறீங்க. ஒன்றுமே இல்லை. ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலும் ஒன்றுமே ஒரு வீல் சேர் சரியாக இருக்காது, எதுவுமே சரியாக இருக்காது. ஆனால் வாய் பாருங்க, பயங்கரமாக இவ்வளோ நீளத்துக்கு பேசுவாங்க. டாக்டர், கம்பவுண்டர், சிஸ்டர், செவிலியர் எல்லாமே. இவங்க நடத்துகிற போராட்டம் இது உண்மையான போராட்டமா? இல்லை, இது பொய். இது அவங்க நடத்துறது அநியாயம் தான் சொல்ல முடியும். எப்படின்னு சொல்கிறீங்களா? அந்த பையன் 40 நாளாக அந்த கிண்டி கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் வச்சிருக்கான் அந்த அம்மாவை. 40 நாளாக சரியாக பார்க்கறத ட்ரீட்மெண்ட். இவர் வருவார், ஐயா பாலாஜி ஐயா, டக்குன்னு ஒரு பேஷண்ட்டை போய் பார்ப்பாரு, ஒரு இன்ஜெக்ஷன் போடுவார், டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்போலோ போயிடுவார். இதே மாதிரி பண்டி அப்புறம் இன்னொரு நாள் வருவார், அந்த பையன் ஃபைல் எடுத்து கொடுத்தா, சார் இந்த மாதிரி தூக்கி மூஞ்சில் தூக்கி அந்த ஃபைல் தூக்கி வீசுறது. இதே மாதிரி பண்ணி 40 நாள் அந்த அம்மாவுக்கு ஆகி அந்த நோய் வந்து முத்தி போயிடுச்சு. முத்தி போன பிறகுதான் தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அந்த பையன் வந்து தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அம்மா கூட்டிட்டு போயிருக்காரு. தனியார் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ண போது தான் தெரியுது, இந்த நோய் முத்தி போயிடுச்சு ஐயா, இனிமேல் வந்து ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கு 20,000 அப்படி ஆகும்னு கிட்டத்தட்ட எவ்வளவோ லட்சம் கேட்டிருக்காங்க அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்காரங்க. அந்த ஒரு சாதாரண ஏழைப்பட்ட ஒரு தாயினுடைய மகன் எங்கடா இவ்வளவு காசு கட்டுவான்? ஏண்டா மானம் கட்டவனுங்களே, உங்களுக்கு ஒரு போராட்டம் ஒரு கேடா? சொல்லுங்க பார்க்கலாம். போராட்டம் ஒரு கேடா? நீதி நேர்மை நியாயத்தை அழிச்சிட்டு மக்கள் அநியாயம் அட்டூழியங்களே தலைவிரிச்சு ஆடுது. சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு சம்பளம் கொடுக்குதில்ல கவர்மெண்ட்டு. எதுவுமே வர்ற ஒரு பேஷண்ட்டுக்கு சிரிச்ச முகத்தோட பேசுறதே இல்லைங்க. கல்லு மாதிரி மூஞ்சி வச்சுக்குவானுங்க. கம்பவுண்டருக்கு செவிலியருக்கு ஏதோ 5-10 சைடில் சொருக்குனா அப்போ மட்டும் பேசுவாங்க. மறு நிமிஷம் அந்த காசு வாங்கி மறு நிமிஷம் ஒரு 2-10 நிமிஷம் கூட ஆகாது, இன்னும் கல்லு மாதிரி வச்சுக்குவாங்க. போய் பாருங்க, டாக்டர் மூஞ்சி கல்லு இரும்பு மாதிரி இருக்கு, செவிலியர் மூஞ்சி இரும்பு மாதிரி இருக்கு, ஒரு கம்பவுண்டர் மூஞ்சி இரும்பு மாதிரி இருக்கு. எவனும் சிரிச்சு பேச மாட்டானுங்க. பார்த்தா யமதர்மனை பார்த்த மாதிரி இருக்கு ஒவ்வொருத்தனுக்கும். ஏப்பா ஒரு பொதுமக்கள் வராங்க, மனநிலை நாளை நொந்து, நோயாளை நொந்து, வறுமை நாளை நொந்து வராங்க. சிரிச்ச முகத்தோட இன்ஜெக்ஷன் பண்ணீங்கன்னா
அவங்களுக்கு அந்த நோயே இல்லாமல் போயிடும். நல்லா சிரிக்கிறவனும் நல்லா மனநிலையோட நல்லா சந்தோஷமாக இருக்கிறவனுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு நோயே இருக்காது. அது மாதிரி வர்ற பேஷண்ட்டுக்கு ஒரு மறுமலர்ச்சியோட ஒரு இன்ப முகத்தோட பேசி அரவணைச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணால் அது எப்படி இருக்கும் பாருங்க. அந்த நோய் இருக்கிறதே உடம்புல தெரியாது, அது மாதிரி இருக்கு. இவனுங்க ஏன் பார்த்தாவே அப்படி எரிஞ்சு விழுவுறானுங்க. அப்போ நாம் கவர்மெண்ட் எது நடத்துறாங்களோ அது எல்லாம் தரத்தில் குறைந்தது தான். பள்ளிக்கூடம் நடத்துறாங்க, கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் என்ன நல்லா இருக்குது தரத்தில், ஒன்றுமே சரியில்லை. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலெல்லாம் போகவே முடியாது, அந்த அளவுக்கு கவிச்சி அடிக்கும், வாடை அடிக்கும், ஒன்றுமே சரியிருக்காது. கிளீன் நீட் அண்ட் சரி இருக்காது. ஆனால் அதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே தேவையில்லையே. எதுக்கு இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தேவையில்லை, இழுத்து மூடிடுங்க, தேவையில்லை தான் நான் சொல்ல வரேன். ஏன் இந்த மக்கள் டைரக்டா பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போறாங்க? சரியான ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட்னால நடத்த முடியலன்னா இழுத்து மூடுங்க. அது எதுக்கு நீங்க நடத்திக்கிட்டு மக்களுக்கு பிரச்சனை உண்டாக்கிட்டு இருக்கிறீங்க, மனக்கசப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, தேவையில்லை. அதனால செவிலியர் மருத்துவர்கள் போராட்டம் நடத்துவது தப்பு தான். மருத்துவர் மேலே தான் தப்புன்னு நான் சொல்ல முடியும், அடிச்சே சொல்ல முடியும். ஆமாம். ஆனால் அந்த ஏழைப்பட்ட மகன் எங்கே போய் பெரிய ட்ரீட்மெண்ட்டு கவர்மெண்ட்ல தனியார் ஹாஸ்பிட்டலில் இத்தனை லட்சம் கட்ட சொல்கிறான், போய் எங்கே கட்டுவான்? நோய் முத்தி போன பிறகு ஏன் அறிவில்லாமல் உங்களுக்கு போச்சு? சாதாரண ஒரு மக்கள்னா எல்லா இடத்துலையும் மக்களை பிடிச்சினாண்டா சம்பாதிக்கிறீங்க, வாழ்றீங்க ராஜபோகமா. மக்கள் தலையில தான் மிளகா அரிக்க போறாங்க. யாருமே மக்களை வச்சுதான் எல்லாம் சம்பாதிக்க போறாங்க. இது மாதிரி கவர்மெண்ட் எது நடந்தது, சாராயம் நடத்தது, சாராயம் டாஸ்மாக் நடத்துறாங்க. இது பாருங்க, கவர்மெண்ட் ஒரு தனியார்கார சாராயம் வித்தா உடனே தூக்கி போடுறீங்க. கவர்மெண்ட்டே விற்கலாமாமா, அது நல்லதாமா. அதே மாதிரி இந்த மருத்துவம் சரியில்லை, பள்ளிக்கூடம் சரியில்லை, ஒரு விவசாயிகளுக்கு ஒரு நெல்மணி குடம் கூட இல்லை, விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, கொலை சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது. இது மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். ரவுடிஸு, கட்ட பஞ்சாயத்து, இது மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பொள்ளாச்சியில் கூட்டு பாலியல் நடந்தது, எப்படி நடந்தது? அந்த கேஸ் என்னாச்சு? சிறுமதி பாலியல் நடந்தது, அது எப்படி என்னாச்சு? அது இன்ன வரைக்கும் விளக்கியிருக்காங்களா? யாருக்கும் தெரியல. எல்லாமே பணத்தை வச்சு வாயை மூடுற இந்த உலகமா ஆயிட்டாங்க. நீதி நேர்மை எல்லாம் சாகடிச்சிட்டாங்க. அநியாயம் அக்கிரமெல்லாம் தலைவிரிச்சி ஆடுதுன்னு தான் சொல்ல முடியும். அதனால அந்த பாலாஜி செஞ்சது மிகவும் தப்பு. இதை பார்த்துனாலும் அடுத்த டாக்டரை திருந்திக்கோங்கப்பா. வர்ற பேஷண்ட்டுகளுக்கு இன்ப முகம் சிரிப்போட பாவனையோட நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுங்க. அவங்களுக்கு நோயினா என்னன்னு தெரியாமல் பொதுமக்களுக்கு அது மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுங்க. அது பாரி சிரித்த முகத்தோடு போனாவே போதும், நோய்ங்கிறதே உடம்புல இருக்காது. அது மாதிரி தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேணும். ஆனால் தப்பாக கொடுத்துட்டு ஏன் இப்படி பண்ணுறீங்க என்னன்னே தெரியல. ரெண்டாவது, செவிலியர் குறைவு, டாக்டர்ஸ் குறைவு தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் குறைவு தான். ஏன் இந்த அரசு டாக்டரை நிரப்ப மாட்டேங்கிறாங்க? என்ன காரணம் சொல்லுவோம் பார்க்கலாம். பல பிரச்சனைகள் இருக்கு. அதனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகும்போது எல்லாமே நீங்கள் தெளிவாக போங்க, சேஃப்டியாக போங்க. இது மாதிரி அந்த பையனுக்கு அந்த தாய்க்கு நடந்த மாதிரி நடக்காத மாதிரி நீங்கள் தெளிவாக இருங்க. மக்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன்.